அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். விளாம்பழம் இது ஒரு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு பழம். இது எங்கள் ஊரில் ஸ்பெஷல். இது உடச்சி இதை மாதிரி ஜீனி போட்டு பிசைஞ்சி இதை தேங்காய் பால்லையும் ஊற்றி ரைஸில் ஊற்றி சாப்பிடலாம். இப்போ லன்ச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி மீன் குழம்பு வைக்கலான் இருக்கேன். இப்போ பொரியல் பண்ண போகிறேன். இதில் கடுகு, பட்டை மிளகாக்கு பதிலாக நான் பச்சை மிளகா போட போகிறேன். வெங்காயம் 2, முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன். இதோட பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு போட்டு இதை 3 பச்சை மிளகா அரிஞ்சு அதுலேயே போடுறேன். போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு வைக்க புளிக்கரைசலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 3 பச்சை மிளகா, 2 தக்காளி பழம் அதில் போட்டு தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ குழம்பு மல்லித்தூள் வீட்டிலையே அரைச்சது, அதை 3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப இப்போது நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிய நசிக்கணும். நசிச்சு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ரோஸ் பூத்து இருந்துச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்து ஃப்ளவராக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், அது ஒரு மனசுக்கு நிம்மதி. இந்த மீன் கழுவி வச்சுருக்கேன். இது கத்தாழை மீன், பூவாளின்னு சொல்லுவாங்க. இதை நான் கழுவி இது குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இப்போது அதுக்கு தேங்காய் வேண்டாலும் ஆட் பண்ணலாம். நான் எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ மீன் குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் தாளித்து இப்போது குழம்பு அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ குழம்ப மூடி போட்டு இதில் மீனை ஆட் பண்ண போகிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் குக்கிங் டிப்ஸு, மீன் குழம்புக்கு இது மாதிரி மாங்காய் அரிஞ்சு தோலோடு முன்னாடியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தோல் அரிஞ்சு கடைசியாகவும் கொதிக்க வச்சும் சேர்த்துக்கலாம். நான் இந்த முறையில் சேர்த்துக்கிட்டேன்.
என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி ஆகிடுச்சி. மீன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். திருவாரூரில் மீன் கண்காட்சி போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். இதில் வந்து டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 80 ரூபாவிலேருந்து சிறுவருக்கு 40 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, எல்லா வகையான வெளிநாட்டு ஃபிஷ்ஷு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, ஷார்ப்பு ஃபிஷ்ஷு, எல்லா வகையான வெளிநாட்டு ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. இது வந்து அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது கிளாஸாலேயே இது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஆர்ச் மாதிரி பண்ணி இது உள்ளே ஃபுல்லாக தண்ணீராலேயே கிளாஸ் உள்ளே இதேமாரி ஃபிஷ் இருந்துச்சு. பார்க்க கூட்டமும் அவ்வளோ கூட்டம், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். மதியம் லன்ச் முடிஞ்சு கண்காட்சி பார்க்க போயிருந்தோம். எங்கள் மாமியார் குடும்பம், எங்கள் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து பார்க்க போயிருந்தோம். இது விளாக் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த கண்காட்சி விளாக் செகண்டில் வரும், பாருங்கள். நீங்களும் போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.